ஃபிக்ஸ் ஆன படங்கள் தான். இந்த 2 படங்களும் ஐ திங்க் என்னோட கரியர் ரொம்ப ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண படங்கள். ஸோ ஓகே கர்ம நான் பண்ணும்போது மணி சார் கூட ஒர்க் பண்ணுறது நம்ம ஏதோ ஒரு பெரிய யூனிவர்சிட்டிக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்கே ஒரு ஸ்டூடெண்டாக தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆல்சோ நான் அவரோட ஒரு ஹியூஜ் ஃபேன். ஸோ மணி சார் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாரு, எப்படி ஒரு சீன் பிளாக் பண்ணுறாரு, எனக்கு அதெல்லாம் தான் ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது. எனக்கு அவர்கிட்ட ஆக்சுவலி அப்பவும் இப்போவும் இல்லை, எனக்கு பேசுகிற ரொம்ப பிளாங்க் ஆகிடும். ஏன்னா மணி சார் கிட்ட பேசும்போது நம்ம கொஞ்சம் ஏதாச்சும் இன்டெலிஜென்ட்டாக சொல்லணும், கொஞ்சம் அவர் இம்ப்ரெஸ் பண்ணணும். இந்த யோசனையிலே அந்த பேசுகிற சான்ஸ் போய்டும். அப்போ நான் ஃபுல் டைம் இப்படி தான் நான் இந்த யோசனை இருப்பேன். ஸோ ரொம்ப ஐ திங்க் அந்த படத்தோட ஒரு ஃபர்ஸ்ட் ஷெடியூலே நான் ஐ கேவ் அப் ட்ரைங் டு மேக் கான்வர்சேஷன் பண்ணி சார். நான் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பேன். டெஃபினட்டாக நான் அவரோட ப்ராசஸ், அவரோட விஷன், அவரோட அட்டென்ஷன் டு டீட்டெயில், அதோட எல்லாம் ஒரு பெரிய ஃபேன். எப்போவுமே அஃப்கோர்ஸ் வி ஆல் வாண்ட் டு ஒர்க் வித் மணி சார். பட் ஹனு சார் ஃபார் மீ வெரி ஆக்சுவலி 2 பேருக்கும் ரொம்ப ஒரு சிமிலரான ஒரு எனர்ஜி இருக்குது அவங்க ஒர்க் பண்ணும்போது. ஈவன் ஹனு சார் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் மணி சார் ப்ராப்ளி மோர் மெச்சூர்ட் வெர்ஷன் ஆஃப் ஹனு சார். ஹனு சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இன்ஜுரிஸ் இருக்கும் அவருக்கு எப்போவுமே. ஏன்னா இந்த ஷார்ட் எனக்கு வேணும், இப்போ அந்த மலையில் தான் நான் என் ஃப்ரேம் வச்சிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே நடந்து போயிடுவார். அங்கே பள்ளம் இருக்கலாம், ரிவர் இருக்கலாம், எதோ வேணா இருந்தாலும் கீப் வாக்கிங் எவ்ரிவேர். அந்த மாதிரி பேஷனட்டான ஒரு ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு எக்ஸென்ட்ரிக்கான மேட்னஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அவருக்கு. அந்த படம் தான் ரத்தத்தில் ஓடும். பட் 2 பேருக்கும் ஐ திங்க் டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ். 2 பேரும் ஈக்குவலி குட் ரைட்டர்ஸ், 2 பேருமே ஈக்குவலி பேஷனட். ஓகே ஓகே நம்ம படத்தில் விட பெரிய ட்ராமா இங்கே வெளியே நடக்குது. ஸோ எனக்கு கம்பேர் பண்ண தெரியாது. பிகாஸ் எனக்கு நான் எப்பவுமே எந்த படம் இருந்தாலும் நான் அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் அந்த ஐடியா தான் நான் செலிப்ரேட் பண்ணுவேன். அதுதான் எனக்கு கிடைக்கிற கான்ஃபிடன்ஸ். அந்த ஸ்கிரிப்ட் இஸ் ஃபேண்டாஸ்டிக், நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தேன் இந்த படம் நான் பண்ணோன்னு இருந்தால். நான் இப்போ அதுக்கப்புறம் டைரக்டர்ஸ் என்ன பண்ணாலும் எனக்கு ஐம் ஹாப்பி, நான் அவங்க சொல்லலாம் நான் கேட்பேன். ஆனால் கம்பேர் பண்ண எனக்கு ரொம்ப கஷ்டம். சம்டைம்ஸ் one new director will ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் சீனியர் directors their process will be different. Now and I don't try to get too attached to anybody's process. ஏன்னா நாங்கெல்லாம் we should be like clay. அவங்க கையில் they should be, எங்களை எப்படி வேணாலும் மோல்ட் பண்ணலாம் அவங்க. ஸோ தெரியல ஆக்சுவலி ஐ திங்க். ஆனால் ஸ்ரீகர் சார் saw it, I think. Vijay was telling me, தெரியல. Thank you so much. Thanks a lot. And also hello. Sir, there is no reference of original Ramayana to this Sita Ramam, sir, technically. But I took the characterizations, how Rama will say that Sri Ramchandra is icon. So how to live in this world as a human being. So he is the example. So whatever the acts he did, that is the still now 2020 we are living in. So still we are following the same things. That means he never thinks wrong of anyone. So very positive person. So those characterization of Sri Ramchandra, I took a few elements from Ramayana and I adapted to Ram in this film. So that is a big thing what we did in the comparison level. And there is a connection of few. And where is Sita? How to find Sita? Here, in fact, actually, Sita doesn't know where Ram is. It's a Sita-yana actually. It's not Ramayana, it's a Sita-yana technically. In the second half we see. So those similarities are very few in this. Sir. Sir,
What is the meaning of Sita Ramam? You are saying that. Okay, why it is not Sita Ram? Why it is Sita Ramam? That's what you are asking, sir. Oh, okay, okay. Sir, Ramayanam, how will pronounce, sir? In Ramayanam only, no? Ramayanam. Mahabharatam. Will sound it like Bharatam. So whenever the ending of that defines like it's the story belongs to that. So that is a definition of that. So Ramayana means Rama, Sri Ramachandra ka Ghada, like that. Bharatam. You understood, no, sir? That ending defines everything. That connects the Sita Rama's epic tale. Sita Rama means. That's why I kept it in that way, sir. I don't want to change it. Even that is a Sanskrit thing, sir. It's actually not a Telugu thing also. So it is a universal statement. So that's why I kept it in that way. Without even we are releasing it in Hindi also. Even I don't have any thought of changing the title. So it should be Sita Ramam only. That's it, sir. இல்லை நான் போர் அடிக்கிறேன்னு சொல்லல. நான் என்னோட கரியரில் ஐ ஷுட் நெவர் மேக் அ ஸ்டேட்மெண்ட் சேயிங் ஐ எம் போர்ட் ஆஃப் டூயிங் சம்திங். தட்ஸ் ஏன்னா ஒரு படம் கிடைக்கிறதே இஸ் a பிக் ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக நான் அப்படி சொல்லலை. நான் அந்த போர் அந்த மாதிரி வாக்குன்னு யூஸ் பண்ணல. பட் டெஃபினட்டாக எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் ஐ வாண்ட் டு க்ரோ. எனக்கு இன்னும் நிறைய ரோல்ஸ் பண்ணணும், நிறைய விதங்களாக படங்கள் பண்ணணும், டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் நடிக்கணும், அப்படி ஒரு ஆசை இருக்குது. நான் எஸ்பெஷலி மலையாளத்தில் எனக்கு அப்படி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் நான் என்னோட தமிழ் ஃபில்மோகிராஃபி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈவன் தெலுங்கு ஃபில்மோகிராஃபி பார்த்தீங்கன்னா, அதில் ஐ திங்க் மோர் இந்த லவ் ஜானர் தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆஃப்கோர்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி வந்து நான் பண்ணுவேன். பட் எனக்கு எஸ்பெஷலி தமிழ் அண்ட் தெலுங்குல நான் பண்ணும்போது உங்களெல்லாம் கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணும். இப்போ நான் ஒரு கண்ணும் பண்ணப்போ ஐ திங்க் அதில் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருந்தது. அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரிசியேஷன் இருந்தது. ஏன்னா நான் அது பண்ணுவேன்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த படத்தோட பிகினிங் சாங்ஸ் ப்ரொமோஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே ஒன்ஸ் அகெயின் துல்கர் ஒரு ரொமான்டிக் படம் தான் பண்ணுறாரு. ஸோ ஆனால் அந்த படம் அந்த சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி ஐ திங்க் எப்போவுமே ஐ வாண்ட் டு கீப் சர்ப்ரைசிங் தி ஆடியன்ஸ். ஏன்னா அது என்னுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் மை கரியர் அண்ட் ஆல்சோ டுவர்ட்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் ஐ திங்க் ஐ வாட்ச் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சினிமா. ஸோ எனக்கும் அந்த மாதிரி ஆல் கைண்ட் ஆஃப் சினிமாவில் நடிக்கணும்னு இருக்கு. ஒவ்வொரு படமும் நமக்கு ஒரு ஸ்வீட் மெமரிஸ் இருக்கும். சீதாராம் நீங்கள் கேக்குதா? இன்னும் கொஞ்சம் லவுடராக நீங்கள் பேசுங்க. ஒவ்வொரு படமும் சீதாராமன் படம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் மெமரிஸ்னா இதெல்லாம்? எனக்கு ஐ திங்க் மை ஃபேவரட் மெமரி சீதாராமத்தில் நாங்கள் ஆரம்பித்ததே காஷ்மீரில் தான். ஒரு மார்ச் 2021 ஐ திங்க். அப்போது நான் இது வரைக்கும் காஷ்மீர் போனதே இல்லை ஃபுல் லைஃப் டைமில். ஈவன் ஐ திங்க் சின்ன வயசில் என் அக்கா போயிருந்தாங்க ஒரு 2 இயர்ஸில். எதுவும் என் ஃபேமிலியாக வந்து ஒரு வாட்டி தான் போயிருக்காங்க. அப்போ நான் பிறந்ததில்லை. ஸோ எனக்கு மைண்ட்லேயே அந்த மாதிரி ஒரு பெரிய ஆசை, ஐ வாண்ட் டு கோ. ஆனால் அப்போவே எனக்கு தெரியும், நான் ஒன்ஸ் ஐ பிகேம் அன் ஆக்டர் எனக்கு தெரியும் ஒரு படம் வேணும் அங்கே கொண்டு போகணும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸோ இந்த படம் நாங்கள் ஆரம்பிக்கிறதே ஈவன் சீயிங் ஹனு சார் அவர் செட்டில் எப்படி இருப்பார் நான் டிஸ்கவர் பண்ணுறதே காஷ்மீரில் தான். முன்னாள் நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறது காஷ்மீரில் தான். இன் காஸ்டியூம் நாங்கள் அப்படி தான் மீட் பண்ணோம். ஸோ அந்த மெமரிஸ் ஐ திங்க் மை ஃபேவரட். நான் இந்த படத்தோட ஒரு பாட்டு கேட்டாலும் இல்லைன்னா எனி விஷுவல் பார்த்தாலும் டைரக்ட்லி அந்த ஒரு காஷ்மீர் மெமரிக்கு நான் போயிடுவேன். சார் இது கரெக்ட். ஓகே, இது என் படங்கள் ஒர்க் ஆகும்போது இல்லை ஹிட் ஆகும்போது அது கிரெடிட் நீங்கள் அப்பா கொடுப்பீங்க. என் படம் ஏதாவது ஃப்ளாப் ஆனால் அப்போ அந்த டைமில் நான் கேட்டதா நீங்கள் யோசிப்பீங்க. இது இந்த 10 இயர்ஸ் என் கரியரில் எப்போவுமே நான் கேட்குற ஒரு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஹிட் ஆகிடுச்சு அப்பா தான் கேட்டுப்பாரு. Yeah. Right.
திங்க் ஆஃப்கோர்ஸ் ஐ மீன் நான் பிறந்தது as a மலையாளி. ஸோ எனக்கு மலையாளம் வீட்டில் எல்லாமே மலையாளம் தான் பேசுவாங்க. ஒரு சின்ன வயசுல we moved to சென்னை. அப்போது எப்போவுமே நான் வீட்டில் அம்மா only speak in மலையாளம். ஆனால் ஸ்கூல் போகும்போதும் இல்லைன்னா நான் இன்ட்ராக்ட் பண்ண நிறைய பேர்கிட்ட ஐ காட் டு லேர்ன் தமிழ். அண்ட் அப்போவே ஸ்கூலில் ஐ திங்க் செகண்ட் லாங்குவேஜ் அண்ட் தேர்ட் லாங்குவேஜ் மை பேரண்ட்ஸ் செட் டேக் யூஸ்ஃபுல் லாங்குவேஜ் தட் யூ கேன் யூஸ். ஸோ செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி அண்ட் தேர்ட் லாங்குவேஜ் தமிழ். அப்போ தமிழ் எனக்கு படிக்க தெரியும், யூனோ எழுத தெரியும். அண்ட் அப்போல்லாம் ஐ didn't realize that how much I enjoyed it. And even as a student எனக்கு எப்பவுமே லாங்குவேஜஸில் ஐ என்ஜாய்ட். ஐ யூஸ் டு ஸ்கோர் டீசென்ட்லி இன் லாங்குவேஜ். அது எனக்கு அப்போ புரியல. ஐ டென்ட் திங்க் அதுக்கு ஏதோ ரீசன் இருக்கும் எனக்கு தெரியல. பட் பெட்டர் தென் மேபி சயின்ஸஸ். எனக்கு லாங்குவேஜஸ் வரும்போது அவ்வளோ பயம் இல்லை. அந்த அந்த எக்ஸாம்ஸ் எனக்கு பிடிக்கும். நான் ரொம்ப விரும்பி தான் ஐ யூஸ் டு ஸ்டடி லாங்குவேஜஸ். அண்ட் ஸோ அந்த ஐ திங்க் இப்போ நான் இங்கிலீஷில் கூட அந்த ஷேக்ஸ்பியர் படிக்கும் போது ஐ யூஸ் லைக் டு பிரேக் இட் டவுன் வேர்ட் பை வேர்ட். ஒரு அர்த்தம் என்ன, அந்த அந்த ஒரு வேர்டுக்கு இந்த ஃபுல் பேராகிராஃபாக என்ன சம்மந்தம். ஸோ ஐ திங்க் நான் தெலுங்கு படம் முதல்ல படும்போது எனக்கு அந்த ஞாபகம், அந்த ஷேக்ஸ்பியர் நான் எப்படி படித்தேன் அதே மாதிரி தான் நான் இப்போ அனுசர் கிட்ட கூட ஐ ஆஸ்க் எவ்ரி வேர்டு, இந்த வேர்டு என்ன, இந்த வேர்டு இந்த லைன் என்ன, இந்த பேராகிராஃப் என்ன. ஸோ அது கிராக் பண்ணுறது ஐ திங்க் ஐ ரியலி என்ஜாய். அண்ட் இப்போ நான் இவ்வளோ ஐ திங்க் ஆஃப்டர் டூயிங் ஸோ மெனி ஃபிலிம்ஸ் கொஞ்சம் அந்த ஒரு மை இயர் இஸ் ஆல்சோ ஐ திங்க் ட்ரெயின்ட். இப்போ நான் மானிட்டி டப் பண்ணும்போது அவங்க நான் ஒரு லைன் தெலுங்குல சொல்லுவேன். என்ஜினியர் அண்ட் டைரக்டர் ஒரு லைன் அதே லைன் திரும்ப சொல்லுவாங்க. அப்போ நான் கேட்டு அப்படியே சொல்லுவேன். எனக்கு ஆனால் வித்தியாசம் தெரியாது. அவங்க காது கேட்கும், என் காது கேட்கல. ஸோ அப்போல்லாம் யூஸ் டு ஃபீல் மேபி எனக்கு மூளை ரொம்ப கம்மியாக எனக்கு என்னவோ மை இன்டலெக்ட் இஸ் பீங் சேலஞ்ச் பிகாஸ் வை am I not hearing அவங்க கேட்குறது நான் ஏன் கேட்கல. பட் வித் எக்ஸ்பீரியன்ஸ் நவ் ஐம் ஏபிள் டு ஹியர் அந்த இன்டோனேஷன்ஸ், nuances that each language has. So I think it's out of love for languages, it's out of love for the cultures and wanting to crack that. Also maybe because Appa was so good at language, and oru maybe oru love and confidence adula irukku nenikiren. Right. Yeah. I think ரொம்ப organic. Nothing was planned. நான் ஆரம்பிக்கிற டைமில் if you told me நான் தெலுங்கு, ஹிந்தி, ஈவன் தமிழில் நடிக்க மணி சார் கூட நடிப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா ஐ wouldn't have believed it. எனக்கு அவ்வளோ கூட என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஐ didn't think ஐ மேக் இட் as an actor. அந்த மாதிரி நிறைய செல்ஃப் டவுட் இருந்த ஒரு அந்த ஏஜ் கூட. பட் ஐ திங்க் ஒவ்வொரு படம் ஐ திங்க் kept opening doors for me. ஐ திங்க் ஒரு மேபி ஒரு பெங்களூர் டேஸ் ஓப்பன் த டோர்ஸ் டு ஓகே கம்பெனி. அந்த ஓகே கம்பெனி பார்த்து நேஷனல் லெவலில் ஐ திங்க் பீப்புள் மணி சார் படங்கள் பார்ப்பாங்க. ஸோ டெஃபினெட்லி எனக்கு ஐ திங்க் ஹிந்தி ஆஃபீஸில் அங்கே தான் வந்திருக்கும். அதில் ஒரு சார்லி படம் பார்த்துட்டு ஐ திங்க் ஐ காட் மகாநட்டி. ஸோ எப்போவுமே இது இன்னும் நான் பிளான் பண்ணல. நான் ஈவன் இஃப் ஐ ட்ரை டு அவாய்ட், நான் ரொம்ப நாள் ஐ திங்க் ஐ டு அவாய்ட் ஹிந்தி ஃபிலிம்ஸ். பிகாஸ் உஸ்தாத் ஹோட்டல் டைம்லேருந்து ஐ ஸ்டார்ட் கெட்டிங் என்கொயரிஸ். ஆனால் சம்டைம்ஸ் யூ கெட் ஸ்கிரிப்ட்ஸ், நான் அது இட்ஸ் டிஃபிகல்ட் சே நோ. பட் எனக்கே தெரியாது திஸ் பிளான் இஸ் கரெக்டாக ரைட்டாக எனக்கு தெரியல. பட் ஏதோ ஆர்கானிக்காக இட்ஸ் இஸ் க்ரோயிங். Sir, you are asking something, sir? Yes, sir. Thank you, sir. Sir, tell me. Did both of them work in tandem or was it one? Okay. We shot with two cinematographers, and this is P. So Vinod sir, very long commitment of Vikram Veda Hindi remake. So that was a very long commitment actually. From 4 years it is got postponed. Finally, our bad luck is it just started while we are shooting. Then we brought Shriyas Krishnan inside. That's it. No, there is no difference, sir. If I am rating means that means it is not matching with the visual. That means there is a difference. So I cannot rate it because both looks similar only, flawless. That's why you are saying it's well-made film. So
Actually, if you understand this film particularly, I overcome all the religions actually. So for me, what I am believing is like humanity is bigger than anything in this world. So if you feel the film, so I'm questioning everywhere. Even I'm questioning wrong things. That's it. So I'm not questioning like Hinduism or Muslim, the conflict between Hindus and Muslims, nationalities, Pakistani, India. I'm not entering into that zone. I'm trying to feel that everywhere there is a good human beings. So we have to identify that. So that's why this is more human film. Sorry. Okay. So if you see, you saw this film one day, Sita Ramam? Yeah. If you see this, there is no conflicts like Kashmiri files. I gave a solution to that. I showed how the people are in those era, how good they are. Even the Muslims, even Kashmiri Muslims, even Hindu Pandits, they are living like brothers. Who is the plant? Whose problem it is actually? Who planted those problems are there? So everything is, I showed on screen perfectly only, which I feel like. You will find all the answers on screen itself. No. The problem, Kashmiri Files, that film didn't create any problem. Already they made the film on a problem. Kashmiri Files didn't create any problem in the world. So the film was made out of a problem. You receive any phone calls from the government or something after? No, sir. I didn't get any as of now. But the people are appreciating it. That is more than enough for me. I'm happy with that. Correct. ஐ திங்க் ரெண்டு படங்களும் ஐ திங்க் எல்லாருமே ரொம்ப ரசித்த படங்கள். ரெண்டு படம். காதல் கொண்டை is Dhanush sir's film. Silvaraghvan sir. காதல் கோட்டை அஜித் நடிச்சது நேஷனல் Premalika. Premalika dubbed in Telugu, sir. It's a blockbuster in Telugu also. Another film, sir, you said Roja, right? Yeah, Roja definitely it had a huge influence on my writing style, sir, from the beginning. But this story doesn't have any connection with both the films. Premalika, it starts with like only letter writing, and they'll meet. Meeting is a conflict point in that film, moreover. So, to finding the girl, to recognizing the girl is a story plot in that Premalika, but in this film, that is not the story plot, sir. The first plot itself, you will find Sita. Then the story starts. So there is no connection with that Ajit sir's film and Roja. No, sir, I don't think so. சார் டைரக்டர் சார், Yes, sir. ஒவ்வொரு ட்ரிப்பு சீதாராமம் ப்ரெஸ் மீட் பண்ணுறப்ப எங்களை எதுக்காவது ஏங்க வச்சிடுறீங்க. போன ட்ரிப்பு நீங்களும் ரேஷ்மிகாவும் வரலன்னு ஏங்கணும். அப்போ மிருனால நாங்கள்லாம் கண்டுக்க கூட இல்லை, கேள்வி கூட கேட்கல. ஆனால் இப்போ மிருனால் வரலங்கிறது தான் என்னோட பெரிய ஏக்கமாக இருக்குது. என்ன காரணம்? ஏன்னா அவங்க படத்தை பார்த்து அவ்வளோ Last time she was there, but they didn't mind her. Now that they saw the movie, they want We'll convey her, sir. Definitely next time we'll bring her. இது துல்கர் சல்மானுக்கான கேள்வி. அது சார் துல்கர் சல்மானுக்கு ஹலோ சொல்லுங்க சார். அதாவது கேக்குதா? இந்த இப்போ சமீபத்தில் இது ஒரு இந்து இஸ்லாமிய ஒற்றுமை படம், தீவிரவாதத்துக்கு எதிரான படம். இந்த படத்தை இஸ்லாமிய நாடுகள் குறிப்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தடை செய்யப்பட்டிருக்கு. இதனால ஒரு பெரிய நஷ்டம் நமக்கு வருது. ஏன்னா இந்தியர்கள் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த கேள்வி ஏன் அமைதுன்னா, ஐக்கிய அரபு குடிமகனா உங்கள் அப்பாவை செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது பெர்மனன்ட் பிரஜையாக 10 வருஷம் இருக்கலாம் அப்படின்ட்டு. இப்படி ஒரு சலுகையை உங்கள் அப்பாவுக்கு கொடுத்துருக்கும் போது உங்கள் அப்பா சார்பில் இந்த மாதிரி எங்கள் இந்திய படங்களை தடை செய்யாதீங்க, இது தீவிரவாதத்தை வற்புறுத்தலை அப்படின்னு வற்புறுத்தலாம்ல?
சார் ஆனாலும் இப்போ இப்போ அந்த படம் எஸ்பெஷலி யூஏயில் நம்ம திரும்ப காமிச்சிட்டு அவங்க நேஷனல் செக்யூரிட்டி இல்லாமல் அந்த படம் பார்த்துட்டு அவங்களே ஓகே பண்ணிட்டாங்க படம். ஸோ ஐ திங்க் இனிஷியலி இது என்ன கரெக்டாக புரியாமல் ஃபர்ஸ்ட் ஐ திங்க் முதல்ல ஒமானில் ஏதோ அவங்க பேன் பண்ணாங்க பிகாஸ் இதில் அந்த ஒரு ஒமானி ராயல் ஃபேமிலி பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இப்போ அது இமீடியட்லி காட் கிளியர்ட். அவங்க கொஞ்சம் ஐ திங்க் ஒரு நாட்டில் அவங்க இது ஒரு விஷயமா சொன்னாங்க, அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. பட் ஐ திங்க் நம்ம ஒரு 1 வீக்ல ஐ திங்க் அவங்களே கிளியர் பண்ணுறாங்க. தேங்க்யூ சார். தொடக்கத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கும் போது நல்ல வருமானம் வந்திருக்கும். கரெக்ட் சார். அது ஆனால் ஐ திங்க் நம்ம 2007, when I'm an AD, there is one place in Hyderabad called Koti. There we used to buy second-hand books, many lost literature books, and they are not even printing anymore. So old books we'll find there only. I used to go and search for the Telugu literature books, whatever we find. So one day what happened is like I bought few books over there. Then I came to home and I started reading it. I found one unopened letter, inland letter. So it was a bit curious actually. I just opened it and it's a letter written by mother to her son. He's studying in some hostel and some precautions and just come back to home like that. That's a very normal letter. But by evening, the thought took me, what if there is very much important information is there in that letter, if that guy doesn't know this. So maybe life can be like heads and tails, we don't know. If that is a serious note, any serious information. So then that thought generated from that point, 2007. Then gradually I'm developing it whenever I found time. And in 2018, I found this story world of 1964. It took too much time for me. That love story parts, bits and pieces, it is there. In the whole process of the 10 years. But the story world of 1965, he is Ram, she is Sita. So this is the way the story world connects. Then I started writing in 2018 and I finished it in 2020 or something like that. So that is the origin for this Sita Ramam. அனு சார். Yeah, sir. இங்கே Sir. கேரளாலேருந்து துல்கர் சல்மான், நார்த்துலேருந்து ஹீரோயின், அதுக்கப்புறம் ராஷ்மிகாவும் பேசிக்லி கன்னடம் தான். இப்படி 3 முக்கியமான கேரக்டரை வச்சு ஒரு தெலுங்கு படம் பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு ஒரு தைரியம் வந்தது? சார் actually I never searched for the actors for this film. So the story itself, it found the right casting for this film. That's why we are feeling they're living in that roles. They're not acting in that roles. That's what we are feeling for them right now. So that means we did good only. Whatever we brought the hero from Kerala or heroine from Marathi, whatever it is, but it's fitting in the same frame. So unity and diversity. Fantastic. Thank you, sir. சார் ஒரு ட்ரிப்பு சீதாராமம். And one more thing, we cannot find any alternate faces, sir. If without Dulquer sir, we cannot imagine Ram, another face in that character. So that means like it's beyond everything. டைரக்டர், ஏற்கனவே நீங்கள் வந்து 2 தமிழ் படம் பார்த்துருக்கீங்களா? காதல் கோட்டை, ரோஜா, அந்த பாதிப்பில் தான் இந்த கதை பண்ணீங்களா? No, sir, I saw those films, sir. எல்லாருக்கும் வணக்கம். முதல் முறையாக தமிழ் ப்ரெஸ்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ப்ரெஸ் ஷோ நீங்கள்லாம் அப்லோட் பண்ணீங்க, நீங்கள் கை தட்டினீங்கலாம் சொன்னாங்க எல்லாரும். இதே ரியாக்ஷன் நம்ம கண்ணும் கொள்ள எடுத்தால் ப்ரெஸ் ஷோவில் கூட இருந்தது. ஸோ எப்போவுமே நல்ல சினிமா, குட் கண்டென்ட்டை நீங்கள் தான் ஆக்சுவலி சப்போர்ட் பண்ணுறீங்க. நீங்கள் தான் முதல் முறையாக அதை பார்த்து அதை சப்போர்ட் பண்ணி நீங்கள் தான் அந்த வேர்ட் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. நாங்கள் எவ்வளோ மார்க்கெட் பண்ணால் கூட உங்களை தான் நம்புகிறாங்க ஆடியன்ஸ், உங்கள் வேர்ட் தான் படிக்கிறாங்க. ஸோ அதுக்காக இந்த மாதிரி குட் கான்டென்ட், கிரேட் சினிமாவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பிக் ஒரு பெரிய நன்றி. அண்ட் இது இந்த படமே ஒரு கனவு மாதிரி தான். நான் என்கிட்ட ஆக்சுவலி அனு சார் இந்த படம் நரேட் பண்ணும்போதே எனக்கு ஏதோ ஒரு காவியம், ஒரு பெரிய ஒரு கிளாசிக் ஒரு புக் படிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்போ ஆக்சுவலி இது ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் லெவலில் கூட இல்லை, அவரோட மனசில் இருக்கிற ஒரு கதை எனக்கு ரொம்ப ஒரிஜினலாக தோணுச்சு. இது எங்கேயுமே நம்ம கேட்ட மாதிரி இல்லை,
வேறு வேறு வெளி ஃபாரின் சினிமாவில் பார்த்த மாதிரி சினிமா மாதிரி இல்லை. எனக்கு ரொம்ப ஒரிஜினலாக தோணுச்சு, ரொம்ப ஜென்யூனாக அவர் ஃப்ரம் த ஹார்ட் எழுதுன மாதிரி ஒரு படமாக தோணுச்சு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம மறந்து விட்ட ரொம்ப நிறைய இந்த லெட்டர் எழுதுகிற விஷயம், அந்த மாதிரி ஒரு பியோர் பிரிஸ்டீனான ஒரு 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 காதல் கவிதை மாதிரி ஒரு 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 ஸ்டோரியாக தோணுச்சு எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் எனக்கு கிடைக்கிறதே ஒரு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். ஸோ கண்டிப்பாக ஐ ஹோப் இப்படியே ஐ கெட் டு டூ கிரேட் கான்டென்ட் தட் நீங்கள் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி. அதுக்கு எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கும் அது அது தைரியம். இந்த மாதிரி சப்போர்ட் இருக்கனால நம்மளாலே ஆர்டிஸ்ட் we can also take courage இந்த மாதிரி படம் பண்ணுறதுக்கு. ஆஃப்கோர்ஸ் இது மேக்கிங், இந்த படம் ஒரு அந்த மேக்கிங்கே ஒரு பெரிய வார் மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி டெரேன்ஸ், அந்த மாதிரி கிளைமேட் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம். ஆனாலும் எவ்ரி மெம்பர் இந்த இந்த யூனிட்டில் எவ்ரி மெம்பர் ப்ளஸ் எவ்ரி காஸ்ட் மெம்பர் இந்த இந்த கதை இந்த படத்தோட ஒரு ஒரு விரும்பத்தினால தான் அவங்க எல்லாருமே அவ்வளோ என்ன சாக்ரிஃபைஸ் வேணால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க, என்ன யூனோ டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அவங்கள மனசில் இருந்ததே ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு கனவு தான், இந்த படம் ஒரு ஒரு கிளாசிக்காக வரும், எல்லாருக்கும் அப்படி டச் பண்ணும், அந்த மாதிரி ஒரு கதையாக இருக்கும். அதனால எல்லாருமே இப்போ இதில் இருக்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான், தி பெஸ்ட் டேலண்ட் தான் இருக்கும். அவங்க ஒரு சீனில் வந்தால் கூட நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ரொம்ப விரும்புகிறவங்க, அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தான் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அது கூட அவங்க எல்லாம் அப்படி பண்ணோன்னா ஐ திங்க் இந்த கதை மேலே இருந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே. இப்போ ரஷ்மிகா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷீஸ் லீட் ஆக்டர், இல்லைன்னா சுமந்த் சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் லீட் ஆக்டர், நம்ம கௌதம் சார் இருக்காங்க, பிரகாஷ் சார் இருக்காங்க, ஹிந்தி பெங்காலியில் இருந்தால் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே சீதா மகாலட்சுமி மறக்க முடியாத ஒரு ஒரு கேரக்டர். அது ஐ திங்க் அனு சாரோட இஸ் அ ஜீனியஸ் ஆஃப் கிரியேட்டிங் சச் அ கேரக்டர். அண்ட் ஆஃப்கோர்ஸ் முன்னாள் எந்த விதமாக அது நடிச்சிருக்காங்க, எப்படி அந்த அந்த அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க அந்த படத்தில். ஃபார் அ லவ் ஸ்டோரி ஐ திங்க் டு ஒர்க் ஆல்வேஸ் நம்ம த கேர்ள் ஹேஸ் டு பி எவ்ரிபடிஸ் ட்ரீம் கேர்ள். அது இந்த படத்தில் ஐ திங்க் அவங்களோட இன்ட்ரொடக்ஷன் நம்ம இந்த தியேட்டரில் இருக்கிற ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும். அண்ட் எனக்கு வந்து ஐ திங்க் நான் பண்ணியிருக்கிற கேரக்டர்ஸில் ராம் ஒரு எனக்கே மறக்க முடியாத மாதிரி ஒரு கேரக்டர். அவ்வளோ ஜென்யூனான ஒரு 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 கேரக்டர் ப்ளே பண்ணுறதே ஒரு எனக்கே கொஞ்சம் அன்லேர்னிங் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ நான் இப்போது என்னோட ஏஜில் எனக்கு அந்த மாதிரி ஒரு இன்னசென்ஸ் எல்லாம் இல்லை மனசில். அவ்வளோ நான் ஐ திங்க் வேர்ல்டில் பார்த்துருக்கேன், நான் யூனோ ஐ மெட் பீப்புள், எனக்கு குட் அண்ட் பேட் இதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணுவேன். பட் ராமோட கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்சியர், அவ்வளோ ஃபேத் வைக்கிறாங்க மனிதர் மேலே. ஸோ அதெல்லாமே எனக்கு கொஞ்சம் ஒரு அன்லேர்னிங் அண்ட் ஒரு நியூ லேர்னிங் மாதிரி தான் இருந்தது. பட் இட்ஸ் கேரக்டர் நான் மறக்கவே மாட்டேன். ஸோ அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஐ திங்க் அனு சார் பிக் தேங்க்யூ. விஷால், யூனோ ஐ ஹவ் பிகம் உங்களோட பெரிய ஃபேன். ஐ ஜஸ்ட் டுடே ரியலைஸ் தட் யூ லிவ் இன் சென்னை. அதனால் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொமோஷன் எப்படியாவது அப்போ ப்ராட்டும் விஷாலோட கான்ட்ரிபியூஷன் இஸ், ஏன்னா நாங்கள் எல்லாம் படம் டப் டைம்லேயும் எடிட் டைம்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ஆனால் படம் நான் தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு வேறு எக்ஸ்பீரியன்ஸ். தட் மியூசிக் மேட் சச் அ பிக் டிஃப்ரென்ஸ். நானே ஒரு 4-5 வாட்டி படம் பார்த்துருக்கேன். அண்ட் பிக் தேங்க்யூ டு மதன் கார்கி சார். நான் படிச்சிருக்கிற ஒவ்வொரு ரிவ்யூலையும் த மெயின் ஒரு காம்ப்ளிமெண்ட் எல்லாரும் சொல்கிறது இஸ் தட் இது ஒரு டப்பிங் படம் மாதிரி தெரியல. இதோட பாட்டுகள் கூட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் தமிழ் படத்துக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு அழகான பாடல்கள், அழகான லிரிக்ஸ், ஒவ்வொரு டயலாக்ஸும் எல்லாரும் கோட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்தோட ஜஸ்ட் ஒரு ஃபீட்பேக் இல்லைன்னா ஆடியன்ஸோட ஒரு கனெக்ட் இஸ் நான் ரொம்ப இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா அப்படி எல்லாருமே லெட்டர்ஸ் எழுதுகிறாங்க, எல்லாமே ஈவன் டிஜிட்டல் அனுப்புனா கூட அது ஹேண்ட் ரிட்டனா அவங்க முதல்ல எழுதிட்டு அது ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க அனுப்புகிறாங்க. அதே ஒரு எனக்கு ரொம்ப யூனோ ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா பிகாஸ் அந்த ஒரு வி ஆல் ஃபீலிங், நம்ம கதை கேட்கும்போது கூட அந்த லெட்டர் ரைட்டிங் ஒரு பழக்கமே இப்போ இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் எப்படியோ இந்த படம் இஸ் கிவன் பர்த் டு இட் அகேன். எல்லாருமே லெட்டர்ஸ் திரும்ப எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. தட் இஸ் த இம்பேக்ட் அண்ட் த மேஜிக் ஆஃப் சினிமா. ஐ திங்க் ஸோ மெனி அன்ஃபர்கெட்டபிள் ஐ திங்க் எக்ஸ்பீரியன்ஸ். நான் டெய்லி இப்போ நான் எழுந்திரிச்ச உடனேயும் நான் படுக்கிற வரைக்கும் ஐ திங்க் ஐம் ஒன்லி லுக்கிங் அட் ட்விட்டர் ரிவ்யூஸ். அது ஒன் லைனாக இருக்கலாம், ஒன் வேர்டாக இருக்கலாம், ஆனாலும் ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக எழுதுகிறாங்க எல்லாரும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் தியேட்டர் ரெஸ்பான்ஸ் வீடியோஸ் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படம் நான்
நம்ம ஒரு ஹோம் தியேட்டர்லேயோ ஒரு ஓடிடியிலோ பார்க்குற படம் இல்லை. ஆக்சுவலி இது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ் யூனோ ஜஸ்ட் தட் மெனி டைம்ஸ் பெருசு. லைக் ஐ திங்க் ஒரு எஸ்பெஷலி இந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் நம்மளை யூ கேன் நம்ம சுற்றி நிறைய பேர் இருந்தால் தான் அந்த அழுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணோம், யாராச்சும் பார்ப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கும். அதெல்லாம் ஐ திங்க் சேர்ந்து வந்தால் தான் இதோட ஒரு ஃபீலிங் இஸ் மச் ஹைட்டன். ஸோ டெஃபினெட்லி ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் படம். ஆக்சுவலி நாங்கள் ப்ரொமோட் பண்ண டைமில் எனக்கு இது எப்படி ப்ரொமோட் பண்ண தெரியல. ஏன்னா எங்களுக்கு தான் தெரியும் இது படம் எப்படி இருக்குது, இல்லை இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு. அப்போ ஒரு ஜென்ரலாக தான் நாங்கள் கொஞ்சம் ஒன்றும் விடாமல் தான் நாங்கள் ப்ரொமோட் பண்ணோம். ஆனால் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா எப்போவுமே சில படங்கள் எனக்கு தோணும், இது ஆக்சுவலி எல்லோரும் பார்த்ததுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசினா கொஞ்சம் அவங்களுக்கு புரியும், எங்களுக்கு புரியும். நம்ம இன்னும் நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இது டெஃபினட்டாக அந்த மாதிரி ஒரு படம். ஸோ ஐம் கோயிங் டெஃபினெட்லி நம்மளோட கொஸ்டின் ஆன்சர் செஷன் நான் என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ டு த ஃபுல் தமிழ் மீடியா, தமிழ் ப்ரெஸ், வியூவர்ஸ், தமிழ் சினிமா ரசிகர்கள், மக்கள், எவ்ரிபடி. எப்போவுமே நீங்கள் குட் கண்டென்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. இது ஒரு அதர் லாங்குவேஜ் படமாக பார்க்காம நான் எப்படி மலையாளத்துலேருந்து இங்கே வந்து நான் நடிக்கும்போது எனக்கு ஒரு அக்செப்டன்ஸ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அண்ட் அதுக்கே ஒரு மிகப்பெரிய நன்றி. ஐ ஆல்வேஸ் அந்த ஒரு நம்பிக்கை நான் பிரேக் பண்ணாமல் முயற்சி பண்ணுவேன் எப்போவுமே நல்ல படம் பண்ணுறது. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் ஐ திங்க் Q&A, I think we'll discuss the remaining. Thank you so much. ஆக்சுவலி ஹனு சார் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு தெலுங்கு படம் வந்து நான் ஹனு சார் கூட தான் பண்ணேன். அண்ட் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்தது வந்து ஹனு சார் தான். ஸோ அதை தாண்டி தமிழில் வந்து இப்போ புதுசாக எனக்கு ஒரு அடையாளம் கிடச்சிருக்குன்னா அதுவும் அவர்னால தான். ஸோ ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு ஹிம். இட்ஸ் வாட் ஐ டிட் வாஸ் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, I'm not able to express it in words, but I'm very, very happy that I did this film. I really worked sincerely, heartfelt work panna, and I was very glad that the theatre la vande ellarume vande audience vande the way they were cheering for Dulquer's intro, Mrunal's intro, and the BGM and interval climax BGM, interval block BGM, அதெல்லாம் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எல்லோரும் வந்து மெசேஜ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் ஐ எம் seeing this kind of ஒரு what to say ஒரு applause for my work. ஸோ அதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து ஆடியன்ஸ் அண்ட் த ப்ரெஸ். ஸோ ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல். அண்ட் இனிமேல் மேலும் மேலும் பெரிய படங்கள் பண்ணணுன்னு ஆசை. ஏன்னா I'm sure I'll be able to handle bigger films with a lot of ease. So basically this film has just opened new doors for me. So really thankful for that, and thanks to the press members for giving the continuous support for this film. Thank you so much. Thank you so much. Hello Anne. Very sorry, I cannot speak Tamil. You have to excuse me. I know only one language, that is Telugu. I am very much comfortable in that language. So only for communication purpose, I am talking in English, whatever I know. Please excuse me, please bear me. I was so happy with the response in Tamil Nadu, all over Tamil Nadu. And I am very, very happy. I don't have any words to express. Because last time when the press meet is happening, I was pretty much busy with the DI in visual thing area, and Vishal is busy with the sound area, so we couldn't attend. Very sorry for that. Extremely sorry for that gairazari that time. And the reception from the Tamil audience for this Sita Ramam is, I'll never forget this moment, because we struggled to achieve this film with the story whatever we wrote on paper for almost 2.5 years. Maybe few months we struggled with the corona and all. We are not able to shoot in few times like everyone. So after that we shot in very different terrains like Spiti Valley and Kashmir. Those kind of terrains which is so difficult. Minus 24 temperature. Temperature is not a big problem. Even breath also, it's very big tough task. So those kind of locations where we shot only because of the unit support and the great Ram Garu's support.
He used to shot till 10 o'clock in the night in that temperature. So those things nobody knows that, because on screen it is looking like wow, we are just feeling wow, but behind the camera there's a lot of war happened for this uh, Sita Ramam. Thanks to the entire team who struggled along with me to support the visual and to support the narrative, to render the way how we thought of uh, expressing to the audience. So I'm completely indebted to the entire team. Just now Yuvraj Garu is telling me that PRO that one press show happened recently. So everybody in the climax, everybody stands and they clapped and they cheered for the film. So that's a great moment. I missed it. I'm feeling very bad for that. I should have been there to enjoy that moment. Thank you very much, sir. If you have any questions, we'll continue in the question answer session, whatever. Thank you very much. Thank you very much. தேங்க்யூ ஸோ மச் சார். படம் பேசும், நாங்கள் வந்து இவ்வளோ தான் பேசுவோம். நீங்கள் படத்தில் நான் என்னோட எமோஷன். அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப பெருமையாக இருக்குது, இந்த படத்தை லைக்கா வாங்கினதில் ரொம்ப பெருமையாக இருக்குது. சுபாஷ் அண்ணன் ஒவ்வொரு படத்தையும் இப்போ புஷ்பா, ட்ரிபிள் ஆர், டான் இந்த வருஷத்தில் லைனப்பில் இது மிகவே படம். இது ஒரு மைல்கல்லாக நாங்கள் நினைக்கிறோம். இந்த படத்தை அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. படத்தை பார்த்துட்டு அழுவாத ஆட்களே கிடையாது. இந்த படத்தை அவ்வளோ கொண்டாடினாங்க. முதல்ல என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். அவர் துல்கர் டைரக்டர், மியூசிக் டைரக்டர் சொப்னா ரெட்டி, அந்த டீமுக்கு வாழ்த்துக்கள். சுபாஷ் அண்ணன் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் மேலும் இவங்க இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நாங்கள் தொடர்ச்சியாக படம் பண்ண போகிறோம். வரிசையான எங்களுடைய படங்கள் லிஸ்ட்டில் இது இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இவ்வளோ ஒரு ஹிட் யாருமே எதிர்பார்க்கல. பார்த்தவங்கலாம் அவ்வளோ அழுது அதை பண்ணன்னு சொல்லிட்டு அவ்வளோ ரொம்ப பெருமையாக இருக்குது. வாழ்த்துக்கள், என்டையர் டீம் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்து வந்து நான்